வணக்கம் மாணவர்களே. இன்று 8ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு சரியா? எடுத்துக்காட்டு 4.22 சரியா? எதிர்மாறல், ரெண்டுமே எதிர்மாறல் சரியா? 42 ஆண்டுகள் ஆண்கள், 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் சரியா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்கள்னு எழுதிக்கோங்க. நமக்கு கணக்குக்கு ஆண்கள்னு எழுதிக்கிடுவோம். ஒரு வேலையை நாளொன்றுக்கு எவ்வளோ நேரம் செய்தாங்க? 7 மணி நேரம். நேரம்னு போட்டுக்கலாமா? நேரம்னு போட்டுக்கோங்க. எவ்வளவு? 7 மணி நேரம். ஆண்கள் எவ்வளவு நாள் வேலை செய்தாங்க? 48 ஆண்கள் வேலை செய்தாங்க சரியா? ஒரு வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது? 24 நாட்கள் ஆகுது. அப்போனா இங்கே என்ன எழுதணும்? நாட்கள்னு எழுதிக்கோங்க. நாட்கள் எவ்வளோ நாள் ஆகுது? 24 நாட்கள் ஆகுது சரியா? சரி, அடுத்து பாருங்க. 28 ஆண்கள் அதே வேலையை நாளொன்றுக்கு 8 மணி நேரம் செய்தாங்க. 28 ஆண்கள் அதே வேலையை 8 மணி நேரம் செய்தாங்க. எத்தனை நாட்களில் முடிப்பர்? எத்தனை நாட்களில் முடிப்பர் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கிடுதோம். இப்போ நம்ம இந்த இதை எக்ஸு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நம்ம என்ன எழுதிக்கணும்? 24ன்னு எழுதிக்கோங்க. எக்ஸு அதுக்கு நேரம் என்ன இருக்குது? 24 தான் இருக்குது. மேலே ஈக்குவல் டு போட்டு 24 இன்டுன்னு எழுதிக்கோங்க. இதை நம்ம இங்கே பை போட்டுருங்க. இங்கே பை போட்டுருங்க. இப்போ 48/28ன்னு எழுதினோம்னா இது எதிர்மாறலாக இருக்கணும் சரியா? ரெண்டு எதிர்மாறலாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் ஒப்பிடுங்க. நேரத்தையும் நாட்களையும் ஒப்பிடலாம். எதனாலும் நம்ம ஒப்பிடலாம் சரியா? ஆண்கள் நாட்கள் ஒப்பிடலாம். ஆண்கள் நாட்களையே ஒப்பிடுங்களேன். ஆண்கள் எத்தனை ஆண்கள்? ஒரு வேலையை 48 ஆண்கள் சேர்ந்து 24 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு வேலையை 28 ஆண்கள் சேர்ந்தால் அந்த வேலையை முடிக்க கண்டிப்பாக கூடும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 48 ஆண்கள் சேர்ந்து 24 நாட்களில் முடிக்காங்கன்னா 28 ஆண்கள் இங்கே குறையுது. இப்போ குறைஞ்சிச்சின்னா ஆண்களோட எண்ணிக்கை குறையுதுன்னா நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நாட்கள் அதிகமாயிரும் கண்டிப்பாக. அப்போ நான் இங்கே 24ங்கிறது எக்ஸோட மதிப்பு அதிகமாகுது. எவ்வளோன்னு தெரியல, ஆனால் கூடும் கண்டிப்பாக. அந்த நாலேஜுக்கு வந்துடணும். இங்கே குறையுது. 48ங்கிறது 28 இருக்குது. குறையுது. இங்கே ஒரு பக்கம் குறையுது, ஒரு பக்கம் கூடுததுனால என்ன செய்யணும்? அது எதிர்மாறல். எதிர்மாறல்னால் நம்ம அப்படியே எழுதலாம். 48/28ன்னு நம்ம எழுதிடலாம் சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேரத்தையும் நாட்களையும் நம்ம ஒப்பிடுதோம். நேரம் 7 மணி நேரத்தில் ஒரு வேலையை 28 நாட்கள் வேலை செஞ்சு 7 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை முடிக்காங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சு 28 நாட்களில் முடிக்காங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? கண்டிப்பாக என்ன சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். 7 மணி நேரம் வேலை செஞ்சால் 24 நாட்களில் முடிக்காங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சால் கண்டிப்பாக என்ன செய்யலாம்? சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சீக்கிரமானா 24க்கு குறைவாக தான் எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக இருக்கும் சரியா? அப்போனா இங்கே 7ங்கிறது 8 கூடி இருக்குது, இங்கே குறையுது. அதனால் இது என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல்னால் அப்படியே எழுதணும். 7/8 அப்படியே எழுதுங்க சரியா? இப்போ 4 8 8 6 48 6 48 சரியா? சரி, அடுத்து பாருங்கள். 2ஆல் அடிக்கலாம். 3 2 6 3 2 6. இப்போ இங்கே என்ன வந்துடும்? 14 2 28 14 2 28 சரியா? இப்போ இங்கே 4 7 7 14 சரியா? இப்போ 4 2 12 2 24. அப்போ எது மீதம் இருக்குது? நம்ம அடி கொடுக்குறது எப்படினாலும் கொடுக்கலாம். 12 3 இது மீதம் இருக்குது. அப்போ நான் எக்ஸோட மதிப்பு 12 3 36 சரியா? எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கி? 36 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது சரியா? சரி, இப்போ எக்ஸுங்கிறது 36 நம்ம எழுதிடலாமா?